എല്ലാവർക്കും നമ്മുടെ ഇന്നത്തെ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. ആക്ടർ ബാല, ഡോക്ടർ എലിസബത്ത് ഉദയൻ, കോകില, ഇവർ 3 പേരുടെയും വാർത്തകൾ ഇപ്പോൾ ഒരു ട്രയാങ്കിൾ രൂപത്തിലാണ് ഇപ്പോൾ വന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. അവരവിടെ വീഡിയോ ഇടുമ്പം ഇവരവിടെ റിയാക്ഷൻ ഇടും, അവരവിടെ റിയാക്ഷൻ ഇടുമ്പം ഇവരിവിടെ വീഡിയോ ഇടും. അങ്ങനെ ഒരു ട്രയാങ്കിൾ പ്ലേ ആയിട്ട് ഇവരുടെ ഇഷ്യൂ പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പോൾ ഈയിടെയായിട്ട് എലിസബത്ത് ഉദയൻ ഒരുപാട് തെളിവുകൾ കൊണ്ടുവരുന്നുണ്ട് അവരുടെ ഫേസ്ബുക്ക് വഴിയും യൂട്യൂബ് ചാനൽ വഴി. അപ്പോൾ അതിനെതിരായിട്ട് പല വീഡിയോസും ചെയ്തു നോക്കി. ഇങ്ങനെ പറയരുത്, ഇങ്ങനെ ചെയ്യരുത്, ഞാൻ മിണ്ടാതിരിക്കുന്നതാണ്, എനിക്കും പലതും പറയാനുണ്ട് എന്നൊക്കെ പറഞ്ഞിട്ട്. അപ്പം എലിസബത്ത് കഴിഞ്ഞ ദിവസം ഒരു വീഡിയോ ഇട്ടിട്ടുണ്ടായിരുന്നു. അപ്പം അതിന് മറുപടിയായിട്ട് ബാല പറയുന്നതിന് പകരം നമ്മുടെ കോകിലയെ കൊണ്ട്, കോകില വീഡിയോയിൽ പറയുന്നത് താൻ സ്വന്തം ഇഷ്ടപ്രകാരമാണ് ഈ വീഡിയോ ചെയ്യുന്നതെന്നാണ് കോകില പറയുന്നത്. പക്ഷേ ആ വീഡിയോ കണ്ടിട്ട് എനിക്ക് അങ്ങനെ തോന്നിയിട്ടൊന്നുമില്ല കേട്ടോ. നിങ്ങൾക്ക് എങ്ങനെ തോന്നിയോ? അത് കണ്ട മിക്കവാറും പേർക്കും മനസ്സിലായിട്ടുണ്ടാകും. ഒരാൾ പറയിപ്പിക്കുന്നത് പോലെ ഒരിക്കലും ആ വീഡിയോ കണ്ടാൽ സ്വയം മനസ്സിൽ നിന്ന് പറയുന്ന ഒരാളായിട്ട് നമുക്ക് തോന്നുന്നില്ല. അപ്പോൾ എത്രയോ വർഷം മുമ്പുള്ള കാര്യം കോകിലയ്ക്ക് അറിയാം. അപ്പോൾ അത് ആരെങ്കിലും, കോകിലയ്ക്ക് 24 വയസ്സേ ഉള്ളൂ എന്നാണ് പറയുന്നത്. 15 വർഷം മുന്നേ ഉള്ള കഥയൊക്കെ കോകില വീഡിയോയിൽ പറയുന്നു. അപ്പോൾ ഒരാൾ പറഞ്ഞു കൊടുക്കാതെ എന്തായിരുന്നാലും കോകിലയ്ക്ക് അറിയില്ല. അപ്പോൾ ഇപ്പോൾ ആളുകൾ പറയുന്നത്, ഇപ്പോൾ ബാല നേരിട്ട് ഇടപെടാൻ ബുദ്ധിമുട്ടുള്ളത് കൊണ്ട് സ്ത്രീകളെ വെച്ച് അതിന് മറുപടി കൊടുക്കുന്നു എന്നാണ് പറയുന്നത്. അപ്പം നമുക്ക് കോകിലയുടെ ആ ഞെട്ടിക്കുന്ന ലൈവ് ഒന്ന് നമുക്ക് കണ്ടിട്ട് വരാം. അതിനുശേഷം നമുക്ക് ബാക്കി കാര്യങ്ങൾ സംസാരിക്കാം. கேரள மக்களுக்கு எல்லாருக்குமே நமஸ்காரம். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த மெசேஜ் நான் டைரெக்டாக யாருக்கு சொல்கிறேன்னா, எலிசபெத் அக்காவுக்கு தான் நான் சொல்கிறேன், எலிசபெத் சேச்சிக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போது ஒரு 20 minutes பிஃபோர் தான் நான் உங்கள் வீடியோ பார்த்துருந்தேன். நீங்கள் எனக்கு சேலஞ்ச் பண்ண மாதிரி இருந்தது. அதாவது என்னென்னா, லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, மாமா நீங்கள் ஒரு கேர்ளாக இருந்து இது இருக்குது அது இருக்குது அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. பட் மாமா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜென்னாக இருந்து அவர் சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் எங்களுக்கு அது அசிங்கம். உங்களுக்கு அது அசிங்கமோ இருக்கோ இல்லையோ, அது எங்களுக்கு ரொம்ப அசிங்கம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என் மாமாவோட ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கீங்கல்ல, அதை ஃபஸ்ட்டு இந்த மக்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். ஏதோ நாங்கள் ஏமாத்துறோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் ஏமாத்துறீங்கல்ல, அவங்கள ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். யார் உங்கள் ஹஸ்பண்ட்? ஃபஸ்ட்டு உங்கள் ஹஸ்பண்ட் யார்? ஒரு டாக்டர் தானே. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியில் சொல்லுங்கள். உங்கள் ஹஸ்பண்டோட நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் போனீங்கல்ல, எதுவுமே வேணான்னு போனீங்கல்ல, இப்போ மட்டும் எப்படி 1.5 வருஷம் கழிச்சு நீங்கள் பேசுகிறீங்க? சொல்லுங்கள். இவ்வளோ நாள் இதை நான் சொல்லக்கூடாது. மாமா நான் இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன். கல்யாணத்துக்கு முன்னாடி மாமா தான் சொன்னார், வேண்டாம் போட்டு பாவம், வேண்டாம் நல்லா இருக்கட்டும், அப்படி சந்தோஷமாக இருக்கட்டும் சொல்லிட்டு அவர் சொன்னார். ஆனால் நீங்கள் இவ்வளோ கீழ்த்தனமாக நீங்கள் பண்ணுறீங்க. இதில் எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ எப்படி இந்த மாதிரிலாம் உங்களால் பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி நீங்கள் 15 வருஷமாக மெடிசன் சாப்பிட்றீங்க. 15 வருஷமாக. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சொல்லுங்களேன். எல்லாருக்கும் தெரிகிறது என்னென்னா, எலிசபெத் சேச்சினா ஒரு டாக்டரு, அவங்க நல்லா இருப்பாங்க, பாவமானவங்க, அது மாதிரி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அவங்க உள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதோ உங்களுக்கு தெரியாது. தெரியாமல் நீங்கள் பாட்டுன்னு இது மாதிரி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அவங்க உள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதோ உங்களுக்கு தெரியாது. தெரியாமல் நீங்கள் பாட்டுன்னு இது அது இதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுமோ அது பண்ணுங்கள், நாங்களும் என்ன பண்ணுமோ நாங்கள் அதை பார்த்துக்குறோம். எல்லாத்துக்குமே எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது. பட் இப்போவும் மாமா எதுவுமே போகக்கூடாது, எந்த விஷயத்துலையும் வேண்டாம் போட்டும் அப்படி சொல்லிட்டு தான் மாமா விடுறாரு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல.
நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண மேரேஜோட ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரோட நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க. மாமாவை வந்து இது பண்ணாதீங்க. நாங்கள் வந்து சந்தோஷமாக வாழ்கிறோம். அதே மாதிரி இப்போ இதெல்லாம் வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது ப்ரூஃப் நாங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் வந்து கேஸ் கொடுக்க விரும்பலை. நீங்கள் கேஸ் கொடுக்கும் மாமா வந்து அது வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து வேண்டாம் சொல்லிட்டு இருந்தது. இன்றைக்கி நீங்கள் வந்து இது பண்ணது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அது இல்லாமல் இதெல்லாம் வந்து மாமாவும் உங்களுடைய பிரதர் கிறிஸ்டோஃபர் அவர் இருக்கார்ல, அவருடைய டெக்ஸ்ட்டு. அப்புறம் இது வந்து 4 கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த கம்ப்ளைண்டோட இது 2022 நடந்தது. அது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து காமிக்கணுன்ட்டு எனக்கு இது கிடையாது. பட் நான் சொல்கிறேன், ஹார்பர் டிப்ரெஷன்லேயும் சூசைட் வந்து ஐடியல்லையும் நீங்கள் இருக்கீங்க. அது வந்து ஆமாவா இல்லையா மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எதுவுமே வந்து மக்களுக்கு வந்து எல்லாமே நினச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப மாமா மேலே ரொம்ப மிஸ்டேக் இருக்குது. இப்போ எல்லாமே வந்து நீங்கள் சொன்னது எல்லாமேனால மாமா மேலே ரொம்ப பேர் நீங்கள் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டீங்க. உங்கள் பேர் வந்து இப்போ வரைக்கும் மாமா வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது, பாவம், வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரே இதுக்காக மட்டும்தான் நாங்கள் இது வரைக்குமே எதுவுமே பண்ணல. ஸோ நீங்கள் இன்னும் பண்ணணும், இது பண்ணணும்னா பண்ணுங்கள். அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுமோ நான் பண்ணிக்கிறேன். இப்போ கூட வந்து மாமா இது பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னார். பட் நீங்கள் இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களே, வாட் ஐ ஹேவ் டு சே அப்படி சொல்லிட்டு மாமா அப்படி சொல்லிட்டு போட்டிருந்தீங்கள்ல, அந்த வீடியோக்காக தான் நான் இப்போ ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஏமாத்துனீங்கல்ல, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப வந்து என் மாமாவை ஏமாத்துனீங்க. இப்போ ஏமாற்றிட்டு வந்து 1.5 வருஷம் கழிச்சிட்டு வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து உரிமை கொண்டாடிட்டீங்கன்னா அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் தான் பதில் கொடுக்கணும். இதுதான் நான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. இதுக்கு முதல்ல நீங்கள் பதில் சொல்லிட்டு மற்றது எல்லாமே நீங்கள் பேசுங்க. ഫസ്റ്റ് ഇത് ഓപ്പൺ பண்ணுங்க. ഓക്കേங்களா? അപ്പോൾ നിങ്ങൾ കോകിലയുടെ ലൈവ് കണ്ടല്ലോ. അപ്പോൾ പുള്ളിക്കാരി ഒരുപാട് കാര്യങ്ങൾ ആ ലൈവിൽ പറയുന്നുണ്ട്. വേണ്ട വേണ്ട എന്ന് മാമൻ പറഞ്ഞിട്ടും മാമൻ ഒരുപാട് തവണ വേണ്ട ഇതിൻ്റെ പിറകെ പോകണ്ട എന്ന് പറഞ്ഞു. എന്നിട്ടും അവരെ എലിസബത്ത് ജീവിക്കാൻ അനുവദിക്കാത്തത് കൊണ്ടാണ് താൻ സ്വമേധയാ ഈ വീഡിയോ ചെയ്യുന്നത് എന്ന്. കാരണം ഈ 2 കാര്യങ്ങളാണ് കോകില എടുത്ത് പറയുന്നത്. എലിസബത്ത് ഉദയൻ ഓൾറെഡി ഒരു ഡോക്ടറെ വിവാഹം കഴിച്ചുവെന്നും നിങ്ങൾക്ക് അയാളുടെ കൂടെ ജീവിച്ചൂടെ, ഞങ്ങൾ സന്തോഷമായിട്ട് ജീവിക്കുകയാണ്, എന്തിനാണ് ഞങ്ങളുടെ ലൈഫിൽ വന്ന് ഇടപെടുന്നത്, ഞാനും ഒരു പെണ്ണാണ്, എനിക്കും സങ്കടങ്ങളും വിഷമങ്ങളൊക്കെ ഉണ്ടാവുമെന്ന് ഒരു കാര്യം കോകില പറയുന്നു. പിന്നെ പറയുന്നു എലിസബത്ത് 15 വർഷം കൊണ്ട് മെഡിസിൻ എടുക്കുകയാണെന്ന് പറയുന്നു ഡിപ്രഷന് വേണ്ടിയിട്ട്. ഡിപ്രഷൻ ആൻഡ് സൂസൈഡ് ടെൻഡൻസി ഉള്ള ഒരാളാണ്. അപ്പോൾ അതിന് വേണ്ടിയിട്ട് 15 വർഷങ്ങൾ കൊണ്ട് മെഡിസിൻ എടുക്കുന്ന ഒരു വ്യക്തിയാണെന്നാണ് പറയുന്നത്. അപ്പോൾ നിങ്ങൾ ഈ 2 കാര്യത്തിനെക്കുറിച്ചും സമൂഹത്തോട് അല്ലെങ്കിൽ നിങ്ങളെ യൂട്യൂബ് ചാനൽ വഴി അല്ലെങ്കിൽ ഫേസ്ബുക്ക് വഴി നിങ്ങൾ പ്രേക്ഷകരിലേക്ക് ഈ നേരത്തെ കാര്യങ്ങൾ പറയുന്നത് പോലെ നിങ്ങൾ എത്തിക്കൂ എന്നാണ് പറയുന്നത്. പക്ഷേ ഈ വീഡിയോ കാണുന്നവർക്കറിയാം അത് കട്ട് ചെയ്ത് ആണ് ആ വീഡിയോ എടുത്തിരിക്കുന്നത്. കണ്ടാലറിയാം കോകില സാധാരണ ഒരു വേഷത്തിൽ വീട്ടിലിരിക്കുന്ന വേഷത്തിലാണ് എടുത്തിരിക്കുന്നത്. അപ്പോൾ അത് ഉറപ്പായിട്ട് അത് ബാല തന്നെ ആയിരിക്കണം ആ വീഡിയോ എടുത്തിട്ടുണ്ടാവുക. അപ്പോൾ ചില കാര്യങ്ങൾ ചില ആളുകൾ കാണുമ്പോൾ നമുക്ക് സംസാരിക്കുമ്പോൾ തന്നെ അവരുടെ കണ്ണ് പോകുന്നു, അവരുടെ മൂമെൻറ്റ് പോകുമ്പോൾ മനസ്സിലാക്കാം അവർ സ്വയമേ പറയുന്നതാണോ അല്ലെങ്കിൽ ആരെങ്കിലും പറയിപ്പിക്കുന്നതാണോ എന്ന്. അപ്പം ഇടയ്ക്ക് കോകില മറന്നു പോവുകയാണ് പറയുന്ന കാര്യങ്ങൾ. അപ്പോഴത്തേക്കും വീഡിയോ അങ്ങ് കട്ടാവുന്നു. പിന്നെ വീണ്ടും അത് എഡിറ്റ് ചെയ്തിരിക്കുന്ന വീഡിയോയാണ്. അപ്പോൾ അവിടെ നിന്ന് ഒരാൾ പറഞ്ഞ് കൃത്യമായി കോകിലേക്ക് പറഞ്ഞ് മനസ്സിലാക്കിയതിന് ശേഷം ഞാൻ ഇത്രയും നാളും സഹിച്ചു, ഇനി ഞാൻ സഹിക്കില്ല എന്ന് പറഞ്ഞിട്ട് കോകില പറയുന്നതായിട്ട് ചെയ്യിപ്പിച്ചു. പിന്നെ കുറേ തെളിവുകളെന്നും പറഞ്ഞിട്ട് പേപ്പറിൽ ഡൗൺലോഡ് ചെയ്ത് വെച്ചിട്ടുണ്ട്, പ്രിൻ്റ് ഔട്ട് എടുത്ത് വെച്ചിട്ടുണ്ട്. അപ്പം ഇങ്ങനെ പോയാൽ ഈ കേസ് എങ്ങോട്ട് എത്തുമെന്ന് നമുക്ക് ഒരു ഐഡിയ ഇല്ല കേട്ടോ. അപ്പം ഇന്ന് ഈ കോകില ചെയ്ത വീഡിയോയിൽ എന്താണ് നിങ്ങളുടെ അഭിപ്രായം എന്നൊന്ന് നിങ്ങൾ കമൻറ്റ് ചെയ്യണം കേട്ടോ. അപ്പം നമുക്ക് പുതിയ അപ്ഡേറ്റുകളുമായിട്ടും പുതിയ വീഡിയോസായിട്ട് വീണ്ടും വരാം. ബൈ.